என்ன விவசாயம் பண்ணணும், நீ மஞ்சள் தான் போடணும், நீ அரிசி தான் போடணும். நீங்கள் தூத்துக்குடி பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் காட்டன் சாயில்னு இருக்குது. அந்த காலத்திலேயே நீங்கள் காட்டன் தான் போடணும், போடணும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா இன்றைக்கும் அந்த மண் தன்மையோட மக்கள் இருப்பான், மண்ணோட கனெக்டாக இருப்பான். அதே பிளாக் காட்டன் சாயில் மாதிரியே அவன் பிளாக் ஹியூமனாகவே இருப்பான். நீங்கள் அந்த பந்தல்குடி பக்கம்லாம் இருக்கிற சின்ன கிராமங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா தெரியும், காலங்காலமாக அவன் பிளாக் காட்டன்லேயே இருந்தோம். ஆமாம். அப்புறம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அதாவது அந்த காலத்து பட்டா 1802க்கு முன்னாடி இருக்கிற பட்டா தற்காலிகமானது, கால வரையறைக்கு உட்பட்டது. இந்த பயிர் தான் சொல்லணுன்றது, வரி கொடுக்கலன்னா ஜப்தி செய்யக்கூடியது, வேண்டுமானால் ராஜினாமா செய்யக்கூடியது. இவ்வளோ கண்டிஷனோட அது இருந்ததை அந்த எந்த கண்டிஷனை வேணாம், நீ வருஷத்துக்கு இவ்வளோ ரூபாய் கட்டினா போதும் அப்படின்னு நிலம் பரம்பரையாக நீ வச்சுக்கலாம். இப்போ அந்த காலத்தில் பரம்பரையை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்ச நிலத்தை கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, அவன் ரெனியூல் பண்ணுறதுக்காக அந்த பெரிய தனக்காரர்கிட்டயோ அந்த ஜமீன்தார் வீட்டுக்கோ போகணும். அப்போ தான் அவன் பேச்சை அவன் கேட்பான். அந்த ஜமீன்தார் பேச்சை கேட்டால் தான் நாளைக்கு சண்டைக்கு வாடா அப்படின்னு திரட்ட முடியும்.